ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கான முதல் அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷனுக்கான அப்டேட் இன்னும் வரல. பட் ஆனால் எப்போ நடக்கும் அப்படிங்கிற அந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கோம். நமக்கு எக்ஸாக்டாக இன்னும் 2 months அப்படிங்கிற டைம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் அப்படிங்கும்போது அங்கேயே நமக்கு எப்படியும் ஒரு 20 நாள் கிட்ட டைம் இருக்கும். ஸோ அந்த 2 months டைமில் கண்டிப்பாக டீம்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி பிளேயர் டென்ஷன்லேருந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே கிளியராக வச்சுக்கணும். பேரலி இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே ஐபிஎல்லில் 2 செட் இருக்கும். ஒன்று மெகா ஆக்ஷன், இன்னொன்று மினி ஆக்ஷன். ஸோ இந்த ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷனாக நடக்குது. ஸோ இது வரைக்கும் ஐபிஎல்லில் மெகா ஆக்ஷன் அப்படின்னா பெருசாக ட்ரேட் விண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மெகா ஆக்ஷனில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎல் மெகா ஆக்ஷன் அப்படிங்கும்போது எப்போவுமே பிசிசிஐ சொல்கிற அந்த செட் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஸோ ரிட்டன்ஷனுக்குள்ளே இருப்பாங்க. அதை ஃப்ரான்ச்சைசஸ் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்டு பிளேயர்ஸ் எவ்வளவு, எத்தனை பேர், யார் யார் அப்படிங்கிறத மாதிரி ஈஸியாக அவங்க ரிவீல் பண்ணி அந்த ஒரு மெகா ஆக்ஷனுக்கான ஹைப்பையும் நம்ம கொடுத்துருவாங்க. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவர் ஐபிஎல் டீம்ஸ் எல்லாருமே பிசிசிஐக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது பிசிசிஐ 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய ஐபிஎல் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல பிசிசிஐக்கு எகெயின்ஸ்டாகவே நிறைய ரெக்வஸ்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஆட் ஆன 2 டீம். ஸோ 2 டீம் ஆட் ஆகிருக்கிறதுனால இப்போது 3 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படின்னு வச்சா ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போது நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் அணிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எங்கள் ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ பிசிசிஐ மறுபடியும் அதை மறுபரிசீலனை பண்ணி ஸோ அவங்க எத்தனை பிளேயர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரிட்டன்ஷனில் இருக்கிறதுனால ட்ரேடு விண்டோலையும் அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் டீம்ஸ் ட்ரேடு விண்டோவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஈவன் அது ஆக்ஷன் வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ கூட அவங்க அந்த ரெக்வஸ்ட் வச்சிருக்கலாம், நம்ம கூட சொல்லாமல் இருப்பாங்க. பட் ட்ரேடு விண்டோ அப்படிங்கிறது ஐபிஎல் 2025 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆகாஷ் சோப்ரா இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த அவர் அவரோட யூடியூப் சேனலில் சொன்னார். எந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய த்ரெட் அப்படின்னா ரோஹித் சர்மா ரீட்டைன் ஆகிறாரா, ரிலீஸ் ஆகிறாரா, ஸோ எப்படி நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட தக்க வைப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆகாஷ் சோப்ரா என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ இது எண்ட் ஆஃப் அனரா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீமோட அத்தியாயம், அந்த ஒரு இடத்துல இருந்து ரோஹித் சர்மாவோட கரியர் அப்படிங்கிறது முடிஞ்சு, அதாவது மும்பை இந்தியன்ஸில் அவரோட ஜேர்னி முடிஞ்சு. ஏன்னா டீம் இப்போ ஃபியூச்சர் நோக்கி போகும்போது ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன் அப்படிங்கிறப்போ ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ், அது மட்டும் இல்லாமல் டீமோட ஃபியூச்சர் பிளேயர்ஸை நோக்கி போவாங்க. டீமை உருவாக்கின பிளேயர் அப்படின்னா அது ரோஹித் சர்மா தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் இதுதான் ரோஹித் சர்மாவோட எண்ட் ஆஃப் அனரா. ஸோ அதாவது டைம் அப்படிங்கிறது இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ அவர் எந்த டீமுக்கு வேணாலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவரோட கேலிபர் இப்போ அப்படி வச்சிருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்லேருந்து இப்போ வெளியே வந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு டிமாண்டபுளான பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸில் இருந்து ரோஹித் சர்மா வேறு டீமுக்கு போவார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. பட் ஆனால் ஆக்ஷன் அப்படிங்கிற முறையில் இல்லாமல் ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை டீம் அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதை சொல்லிட்டு தான் இவர் அதுக்கு முன்னாடி நம்ம உங்ககிட்ட சொன்ன பாயிண்ட் எல்லாம் அவர் ஆட் பண்ணார். அதாவது ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டைமில் கண்டிப்பாக ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் அவர் இப்போ ட்ரேடில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்காரு. பட் எனக்கு இந்த கருத்தில் ஒரு மாற்று கருத்து கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 ட்ரேட் விண்டோலேயே போகிற மாதிரி இருந்தாலும் அப்போ ட்ரேட் விண்டோ ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்குலாம் முன்னாடி ஓப்பன் ஆனது நடக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அவரை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா ட்ரேட் விண்டோ எல்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவரை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது அப்படியே கொடுத்தாலும் அது மும்பை இந்தியன்ஸுக்கு லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் பின்னடைவாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அதனால் அவர் ட்ரேட் விண்டோவில் போனார் அப்படின்னா ஆக்ஷனில் போகிறத விட எக்ஸ்ட்ரா அடி மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. பட் அவர் ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி.
அடுத்த அப்டேட், இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து இஷான் கிஷானுக்கு ஒரு பெரிய லெவல் பெட்டிங் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து ரோட்ஸ் போயிட்டுருக்கு. காரணம், ஐபிஎல் 2025 அப்படிங்கிற இந்த மெகா ஆக்ஷன் வரும்போது எப்போவுமே வந்து இஷான் கிஷானுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தடவை அது கம்மி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் வந்து ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் வெறும் 320 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார், அட் ஆவரேஜ் ஆஃப் 22. ஸோ அதுக்கு வந்து இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ எப்போவுமே மெகா ஆக்ஷன் அப்படின்னா இஷான் கிஷான் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்து தான் மெகா ஆக்ஷனில் வந்து அவைலபிளாக இருந்திருக்கிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இஷான் கிஷானுக்கு ஆல் அவுட்டாக போயிருக்காங்க. இங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ்லேயும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஸோ இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் மெகா ஆக்ஷனில் இருக்கும் போதும் ரோஹித் சர்மா வந்து அந்த இடத்துல கேப்டனாக இருந்து ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து டீம் அனுப்புவார். பட் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவருடைய ஆல் அவுட்டை எப்படி போகிறது, யாருக்கு போகிறதுங்கிற மாதிரி ரோஹித்துக்கும் ஹர்திக்கும் நிறையா வந்துட்டு வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அது வந்து மேஜர் ஃபேக்டர். அடுத்து அவரோட ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ அவர்கிட்ட சென்ட்ரல் கான்ட்ராக்டும் இல்லை, துலீப் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது, விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லாத ஒரு பிளேயர் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். பேரலி துலீப் ட்ராஃபியில் அவரோட ஃபார்ம் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அதிக லெவல் ஆஃப் பெட்டிங் இருக்குமா இல்லாதையான்னு முடிவு பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி நடந்த மெகா ஆக்ஷனில் எப்படி ஆல் அவுட்டாக அவருக்கு 15 கோடி அந்த மாதிரிலாம் போனாங்களோ அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்குமே வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் படுது. ஏன்னா இஷான் கிஷான் வந்து அந்தளவுக்கு இப்போ ஃபார்மில் கிடையாது. துலீப் ட்ராஃபியில் என்ன தான் செஞ்சுரி போட்டு பொழந்தாலுமே ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறதும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு. ஸோ அதனால் வந்துட்டு எப்படி ஆல் அவுட்டாக எம்ஐ வந்து இவருக்கு எவ்வளோ லெவலுக்கு பிட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எவ்வளோ பிட் பண்ணி திருப்பி எடுப்பாங்க, இல்லை இப்போ ஒரு புது டீமுக்கு போவாரா அப்படிங்கிற அந்த ஒரு ஹிண்ட்டும் நமக்கு வந்து இப்போ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனோட புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.